கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் மத்தேயு 6வது அதிகாரம் 4வது வசனம். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது என்றால், அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே. அப்போ எப்பொழுது என்று பார்க்கும் பொழுது இந்த மத்தேயு 6வது அதிகாரத்தில் 3 காரியங்களை குறித்து விசேஷமாக இயேசு மகாராஜா ஜனங்களுக்கு உபதேசிக்கும் பொழுது இந்த வசனத்தை சொல்லுகின்றார், இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார். என்ன அந்த 3 காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது, முதல்ல நீயோ தர்மம் செய்யும் பொழுது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது என்று சொல்லி, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பலன் கொடுப்பார். அப்போ மற்றவங்களுக்கு உதவி செய்வது, தான தர்மம் பண்ணுவது, மற்றவங்களுக்கு நம்ம செய்கின்ற உதவி எதுவுமே ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நம்ம செய்கிறது வலது கையினால் செய்கிறது இடது கை கூட தெரியக்கூடாது என்று எதிர்பார்க்கின்றார். அப்படி என்றால் அதை யார் பார்த்து கொண்டிருக்கிறாரோ? ஒருவேளை மனுஷர்கள் அதை பார்க்க முடியாது, ஆனால் தேவன் பார்த்து கொண்டிருக்கின்றார். எனவே நாம் செய்கின்ற இந்த காரியத்தை மறைவாக இருந்தாலும் கூட அந்தரங்கத்தில் செய்கிற அந்த காரியம், அதாவது மற்றவங்களுக்கு முன்பதாக செய்யப்படாமல், ஆனால் உண்மையான ஒரு அன்போடு கூட இப்படி செய்வது பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் நமக்கு அதற்கு ஏற்ற பலனை வெளியரங்கமாக கொடுப்பார். 2வது காரியம், ஜெபம் பண்ணும்போது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். இப்போ ஜெபம் பண்ணும்போது கூட ஆண்டவர் தேவன் என்ன எதிர்பார்க்கிறாராம்? நீங்கள் அதற்கு முந்தின வசனம் சொல்லுகின்றது, அதாவது மனுஷர் காணும்படியாக மாயக்காரர்கள் மற்றவர்கள் ஜெப ஆலயங்களிலும் மற்றும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறாங்க. அப்போது அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசணும், தேவனை நோக்கி விண்ணப்பங்களை செய்யணும், தேவனை நோக்கி உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற மறைந்திருக்கிற வேதனைகளை தெரியப்படுத்தணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா என்ன செய்யணுமா? அறை வீட்டிற்குள்ளே சென்று உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்போது நம்ம ஜெபம் பண்ணுறோம், நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒருவேளை நல்லா ஜெபம் பண்ணுறது மற்றவங்களுக்கு தெரியணும், புரியணும், நல்லா நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் ஆவியில் நிரம்பி இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியணும் என்று சொல்லி மற்றவங்களுக்கு முன்பதாக ஜெபிக்கிற ஜெபம் தேவனால் கேட்கப்படுவதை காட்டிலும் தனியாக நம்ம தனித்து தேவனை நோக்கி அவர் மாத்திரம் கேட்கும்படியாக நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை அவர் கேட்டு அதற்கு வெளியரங்கமாக பலன் கொடுக்கிறார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இது 2வது. 3வது பார்க்கும் பொழுது, உபவாசிக்கும் பொழுது, நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல முகவாடலாக இராதேங்கள் என்று சொல்லி, நீங்கள் உபவாசிக்கிற உபவாசமும் கூட மற்றவங்களுக்கு தெரிய வேண்டாம். அப்படி நீங்கள் உபவாசம் இருந்து உங்கள் முகத்தை வாடலாக வைத்து அப்படி நீங்கள் காண்பிக்கும் போது அது மற்றவங்களுக்கு முன்பதாக ஒரு பரிதாப உணர்வை உண்டு பண்ணுமே தவிர பலன் கிடைப்பதில்லை. ஆனால் உள்ளத்தில் தாழ்த்தி உபவாசம் இருந்து உள்ளத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஜெபம் அது மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது. அதற்கு அவர் வெளியரங்கமாக பலன் கொடுக்கிறார் என்று அன்றைக்கு இயேசு மகாராஜா அழகாய் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார். பிரியமானவர்களே, அந்தரங்கத்தில் தேவன் பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த வசனத்திலிருந்து 2 காரியத்தை புரிந்து கொள்ளலாம். பலன் கொடுக்கிறவர் நம்முடைய தேவன், அதில் அந்தரங்கத்தில் நம்ம செய்கிற கிரியைகளை பார்க்கிறவரும் அவர்தான். அப்போது நம்முடைய உள்ளத்தினுடைய காரியங்களை அறிந்திருக்கிற அவர் நமக்கு அந்தரங்கத்தில் பார்த்து அதுக்கு வெளியரங்கமான பலன் கொடுக்கின்றார்.
எவ்வளவு காரியங்கள் நம்ம வெளியில் எல்லாருக்கும் தெரியணும்னு நினச்சி செய்தாலும் எல்லாவற்றுக்கும் பலன் அதற்கு ஏற்றாற் போல நமக்கு வந்து சேருவது கிடையாது. ஆனால் தேவன் அறிந்திருக்க நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எதையெல்லாம் நம்ம செய்கின்றோமோ அதற்கு ஏற்ற பலன்களை எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த நம்முடைய வார்த்தையின்படி அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே வெளியரங்கமாக பலனளிப்பார் என்று எழுதியிருக்கிறது போல கர்த்தாவே, நாங்கள் எந்தெந்த காரியங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு தெரியாமல் மற்றவங்களுக்கு அறிவிக்காமல் பிதாவாகிய தேவன் மாத்திரமே காணும்படியாக செய்ய வேண்டும் என்பதை குறித்து நீர் எங்களுக்கு அழகா எங்களுக்கு விளக்கி சொல்லி இருக்கின்றீர். இதோ தான தர்மங்கள் செய்யும் பொழுதும், அதே நேரத்தில் உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுதும், உபவாசிக்கும் பொழுதும், அந்த ரங்கத்தில் அது மற்றவர்களுக்கு முன்பதாக அது தெரிய வேண்டும் என்று இல்லாமல் தேவன் மாத்திரம் அறிந்திருக்க இவைகளை செய்யும் பொழுது பிதாவாகிய தேவன் அவைகளை பார்த்து கொண்டிருந்து அதற்கு பலன் கொடுக்கிறவராயிருக்கிறீர். எனவே உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் அந்த ரங்கத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வெளியரங்கமான பலனை கொடுத்து ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.